குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற போல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். இந்த ஸ்நாக்ஸ்க்கு நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதும் கோதுமை மாவு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எந்த கம்பெனி எந்த பிராண்டாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு. இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும்போது குழந்தைங்க கூட கருவேப்பிலையை முழுசாக சாப்பிட்ருவாங்க. இது கூட 1 ஸ்பூன் வறுக்காத எள்ளு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம். இது பொடி பண்ண மிளகு 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மிளகாவை கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட், தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுடுங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்ல. உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் பிசைஞ்சா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம உருட்டும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவு சேர்த்து தித்திக்கலாம். இப்போ பூரி கட்டியை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நடுவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவை தேய்ச்சிக்கோங்க. இது போல் நடுவில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தேத்திக்கோங்க. மாவு ஒட்டாமல் வரும். நீங்கள் ஆயில் வேணுனாலும் ஆட் பண்ணி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி ஓரத்தெல்லாம் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிக்க போகிறோம். நீங்கள் கட்டர் வச்சுருந்தீங்கன்னாக்கும் கட்டரால் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது கத்தினவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி தாங்க இருக்குது நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடேறினோடனே அதை சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. இல்லை மிதமான தீயில் வச்சுட்டு பொரிக்கும் போது தான் நமக்கு முறுமுறுப்பாக வரும். எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே சிம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றினீங்கன்னா உருளைக்கிழங்குல செஞ்ச ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.